கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பய போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்து போயிட்டு போகுது. அதுக்காக போய் தானே என் பய செத்தியான். நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் இல்லைங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளவுதான். ஒரு 5 அறிவு ஜீவன் இருக்குல்ல, ஒரு காக்காவோ ஒரு குருவியோ அல்லது ஒரு பூனையோ தன்னுடைய குட்டிக்காக தன் இனத்தை சார்ந்த இன்னொரு மிருகம் தாக்கினால் கூட நின்று போராடும். ஆனா அந்த 6 அறிவு மனுஷங்க, என் மக செத்தாலும் செத்துட்டு போறான், விஜய்க்காக தானே செத்தான், அவங்கள பார்க்கிற பாக்கியமே மிகப்பெரிய பாக்கியம். அதற்காக எங்களுடைய குழந்தையை நாங்கள் நஷ்ட ஈடா கொடுத்திருக்கிறோம். என் தம்பி செத்துட்டான், ஒரு அண்ணனாக இன்னும் வீரியமாக களத்தில் இறங்கி வேலை செய்வோம். யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? ஒரு கூத்தாடிக்காகவா அல்லது அவர்களுடைய குடும்பத்திற்காகவா, மனைவி மக்களுக்காகவா? யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? இவ்வளவு அறிவற்ற சமூகமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்களா? அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் நான் சாக போற ஒரு கூத்தாடிக்காகத்தான் என்று? அதற்கு பதிலாக நீங்க செத்திருக்கலாமே, இந்த பூமியுடைய பாரமாவது குறைந்திருக்குமே. ஒரு கூர்மைப்பட்டால் கிழியக்கூடிய ஒரு திரையிலே 3 மணி நேரம் போலியாக தோன்றி மறையக்கூடிய ஒரு கூத்தாடிக்காகத்தான் நீங்கள் கொடிபிடிக்கின்றீர்களா? உணர்வற்ற சமூகமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்களா? எப்போது உணர்வு பெறுவீர்கள்? சிந்திச்சு பாருங்க. நீங்கள் எல்லாம் சிதறி அடிக்கப்பட்ட ஈசல்களை போன்றவர்கள். நெருப்பை பார்த்து இது வெளிச்சம் என்று ஓடக்கூடியவர்கள். நெருப்பிலே வீழ்ந்து நாசமாகினால்தான் அந்த அருமை உங்களுக்கு புரியும். இது போன்ற முட்டாள் சமூகத்தை வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு கூத்தாடி ஆட்சி கட்டிலே அமர்ந்தால் இந்த நாடு என்பது அழிவை நோக்கிதான் செல்லும் இன்ஷா அல்லாஹ்.